பஞ்சபூதங்களில் ஆதாரமாக இருக்கிறதும் வலிமையானதும் எதுங்கய்யா? அதே மாதிரி ஐம்புலன்களில் ஆதாரமாக இருக்கிறதும் வலிமையாக இருக்கிறதும் எதுங்க? நான் ஏற்கனவே சில சீடருங்க கிட்ட பேசியிருக்கிறேன். எல்லா பொருளும் ஒன்று சார்ந்து இருக்குது. உலகத்தில் உள்ள பொருள் எல்லா பொருள்லேயும் ஒவ்வொரு பொருள் முக்கியத்துவ பொருளாக இருக்கும். அது மாதிரி பார்க்கும்போது மரம், செடி, கொடி இதுக்கெல்லாம் முக்கிய பொருளாக இருக்கிறது நீர். மலை, மண் இதுக்கெல்லாம் முக்கிய பொருளாக இருக்கிறது நெருப்பு. மனுஷனுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு முக்கிய பொருளாக இருக்கிறது காற்று. அப்போது ஒவ்வொரு பொருளுக்கு ஐம்பொருள், ஐம்பூதங்கள், 5 பஞ்சபூதங்கள், 5 பஞ்சபூதங்களுடைய நிலைகள் எல்லா பொருளையுமே இருக்குது. இருந்தாலும் அதை ஆதிக்கம் செலுத்துறது ஒவ்வொன்றில் ஒவ்வொரு பொருள். மரம், செடி, கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா நீர் முக்கியம். நீர் இல்லைன்னா அது இருக்காது, மற்றது எது இருந்தாலும். அதே மாதிரி மண், மலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தட்னைகள்லாம் நெருப்பு வரும். அது நெருப்பு முக்கியத்துவம் கொண்டது. உயிரினங்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா காற்று முக்கியத்துவம் கொண்டது. அப்போது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் கொண்டு இருக்குது. இந்த மனித உடலில் நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி 5 பஞ்சபூதங்கள் இயங்குது. ஆனால் 5 பஞ்சபூதங்கள் இயங்கினாலும் மனிதனுடைய முக்கியத்துவம் சுவாசம், காற்று தான் முக்கியமாக இருக்குது. இது உலகத்தில் 5 பஞ்சபூதங்கள் முக்கியத்துவமாக இருக்குது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 பஞ்சபூதங்கள் இருந்தால் கூட அங்கே முக்கியத்துவம் பெறுறது இயங்கிறது, இயக்கிறது. இயங்கிறது ஒரு பொருள் இருக்குது, இயக்கிற பொருள் ஒரு பொருள் இருக்குது. அப்போது இயங்குகிற பொருள் நீர், நெருப்பு, இயக்கிற பொருள் காற்று. இப்போ இங்கே ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கினே இருக்குது. இது காற்று இல்லைன்னா எங்கேயும் போகாது, இங்கேயே எரியும். காற்று வந்ததுன்னா இது எல்லா இடத்துலையும் தூக்கின்னு போய் போடும். அப்போ எல்லா இடத்துலையும் நெருப்பை உண்டாக்கிடும். இங்கே ஒரு நீர்நிலை இருக்குது, இங்கே ஒரு நீர் இருக்குது. இந்த நீர் இங்கேயே இருக்கும் காற்று இல்லைன்னா. காற்று வந்ததுன்னா இந்த நீர் எடுத்து போய் அடுத்த இடத்துல கொட்டிடும். அப்போது 5 பஞ்சபூதங்கள்லேயும் உலகத்தில் பூமின்றது அசையாமல் இருக்குது, ஆகாயம்ன்றது அசையாமல் இருக்குது. இந்த இடையில் இந்த முப்பொருள் அகார, உகார, மகாரம்னு பேர் இருக்குது. அகாரமன்னா நெருப்பு, மகாரமன்னா நீர், உகாரமன்னா சப்தம், ஆகாயம். இந்த 3 பொருளும் சேர்ந்து தான் இங்கே இயங்குது. அப்போது நீர், நெருப்பு, காற்று இந்த 3 தான் இயக்கத்தில் இருக்குது. 5 பஞ்சபூதங்கள் இருந்தாலும் இயக்கிற பொருள் இந்த 3. இந்த 3லையும் தலையான பொருள் எதுனா காற்று. அதனால தான் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறேன்னா மூச்சு வருதுப்பா, செத்து போயிட்டேன்னா மூச்சு போயிடுச்சுப்பா. அப்போது எதையே முக்கியத்துவம் கொடுக்குறான் மனுஷன்? மூச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். மூச்சுன்னா என்ன? காற்று. காற்றுன்னா என்ன? பிராணன். அப்போது இதுதான் உலகத்துக்கு பிராணனாகவும் இருக்குது, நமக்கு பிராணனாகவும் இருந்து காற்று இயங்குது. காற்றே கடவுள்னு அதுக்கு தான் சொல்கிறேன் நான். சொல்லுவேன். அடுத்ததான் ஐயா, மனித வாழ்க்கையில் பக்தி, யோகம், ஞானம் சரி, இதை தவிர்த்து கடவுளை காண்பதோ அடைவதோ சாத்தியமா? இல்லை, முடியாது. ஏன்னா இப்போ நீ ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும். நீ ஒரு குழந்தை, ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நீ ஓடணும். ஆனால் நீ குழந்தை எழுந்து ஓடிடுவியா? ஓட முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும்? பிறந்துட்ட உட்காந்து பழகணும், அப்புறம் நின்று பழகணும், அப்புறம் ஓடி பழகணும், அப்புறம் தான் நீ ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க முடியும். அதே மாதிரி இறைவனை கலக்கணும் சொன்னால் உன்னுடைய உயிராகப்பட்டது மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை இந்த 6 ஸ்தானத்தையும் நீ கடக்கணும். கடந்தால் தான் இறைவனை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்தாலும் எந்த கோயிலில் பார்த்தாலும் முதல் கடவுள் பிள்ளையாரை வச்சுருப்பாங்க. இது என்ன பிள்ளையாரை வச்சுக்கிறாங்க? பெரிய பெரிய கடவுள்லாம் உள்ளக்குது, அதை விட்டுட்டு இதை முதல் கடவுள்ன்றான், எந்த பூஜை போட்டாலும் முதல்லன்றான். இப்போ ஒரு முதலமைச்சரை நீ போய் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டுட்டேன். ஆனால் இந்த முதலமைச்சரை நீ பார்க்கணுன்னா முதல்ல நீ யாரை பார்க்கணும்? நேராக போய் நான் முதலமைச்சரை பார்க்க போகிறேங்க, நான் விடுவானா? உன்னை விடமாட்டான். முதல்ல நீ வட்ட செயலாளரை பார்க்கணும், அப்புறம் பகுதி செயலாளரை பார்க்கணும், அப்புறம் மாவட்ட செயலாளரை பார்க்கணும், அப்புறம் முதலமைச்சரை பார்க்க முடியும்.
அப்போ வட்ட செயலாளர் மாதிரி உட்காந்துங்கிறார் பிள்ளையார் உடம்புல. முதல்ல அவர் அனுமதி கொடுத்தா தான் நீ அடுத்த இடத்துக்கு போக முடியும். அப்போ முதல் இருக்கிறது கடவுள். ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு கோயிலில் போனீங்கன்னா நமச்சிவாயா அப்படின்னு எழுதியிருக்கும் இல்லையா? யான்றது கீழே வந்துடுச்சு, நான்றது மேலே வந்துடுச்சு கோயிலில் பார்த்தீங்கன்னா. ஆனால் அது இயற்கையில் மேலே இருக்குதா கீழே இருக்குதான்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு குழந்தை பிறக்கும் போது கால் வருதா முதல்ல, தலை வருதா முதல்ல? ஒரு குழந்தை பூமியில் பிறக்க போதுப்பா, அதுக்கு கால் வருதா முதல்ல, தலை வருதா முதல்ல? தலை தானே வருது. அப்போ யா வந்து கீழே தானே வரணும். யான்றது பொருவ மையம். குழந்தை முதல்ல தலை வந்தது, ஏன் முதல்ல மேலே தானே இருக்கணும்? ஏன் மேலே போட்ட? தப்பு தானே அது. இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது, இதெல்லாம் எந்த மகானும் சொல்றதும் கிடையாது. இதெல்லாம் சிந்திச்சாதான் தெரியும். ஒரு குழந்தையினுடைய உடல்ல இருக்கிறது அது. நமச்சிவாயா. நமச்சிவாயா என்ன? நான் மண்ணு, மானா தண்ணி, யானா சீனா நெருப்பு, யானா வானா காத்து, யானா ஆகாயம். அப்போ நமச்சிவாயா, ஒரு நமச்சிவாயா சொன்னா எடுபடுமா? எடுபடாது, அதுக்கு வேல்யூ கிடையாது. ஏன்னா அது உடலினுடைய கூரை சொன்ன, உயிரினுடைய கூரை சொல்லலை. நீ ஓம் நமச்சிவாயா அப்படின்னா உடலும் உயிரும் சேர்ந்த மந்திரம் அது. அப்போ இந்த ஓம் நமச்சிவாயா எப்படி இருக்குன்னா தலைகீழே இருக்குது. இது யாரும் பேசுறதும் இல்லை, சொல்றதும் இல்லை, இதை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை இல்லையா? ஆனால் போனீங்கன்னா ஓம் நமச்சிவாயான்னு படிச்சிடுறீங்க. ஆனால் அது தலைகீழே இருக்குது. இப்போ உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ கடவுள் வழிபாடுகள் இருக்குது. ஆனால் இந்த ஓம்ன்ற ஒரே ஒரு வார்த்தை எந்த மதத்துக்கும் இல்லைன்னா அது உயிரற்ற மதம். அது ஏன்னா செயற்கையால் செய்து வச்சுக்கிறது மதம், இயற்கையால் இருக்கிறது ஓம். ஒரு விதையத்து போய் மண்ணில் நடுங்க, அந்த விதை முளைச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா ஓம் வடிவல் தான் முளைச்சி வரும். ஒரு குழந்தையினுடைய கர்ப்பத்தில், தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும்போது இருக்கிறத பாருங்க, ஓமனுடைய வடிவல் தான் அந்த குழந்தை கர்ப்பத்தில். அப்போ ஓம்ன்றது இயற்கை, மீதி மதங்கள் செயற்கை. ஆனால் உண்மையை உணர மறுக்கிறான் மனுஷன். அதனால இவன் உண்மையை தெரிஞ்சுக்க முடியாமையே போயிடுறான். எண்ணிப்பார், உன் தாய் வயசுல வேற மதத்தினுடைய தாய் வயசுல பாரு, அந்த குழந்தை வேற மாதிரிக்குதான் பாரு. உலகத்தில் இருக்கிற அத்தனை தாய் வயசுல அந்த குழந்தை ஓம் வடிவல் தான் இருக்கும். அந்த இம்மு தான் தொப்புல், அந்த குழந்தை மாவடிவல் தான் இருக்கும். அந்த இம்மு வைக்கிறது தான் தொப்புள் கொடி. அது இல்லாத வேற மதம் வேற மாதிரி குழந்தை பிறகுதுங்கன்னு காட்டுங்க பார்க்கலாம். காட்ட முடியாது. ஏன்னா மதங்கள் என்றது இன்னைக்கு தோன்றியது, அது எந்த காலத்தில் வேணா மாறிக்கினே இருக்கும். மனுஷன்ற உலகம் உள்ள ஒன்று தான், ஒரே பொருள் தான் இருக்குது. நீர் ஓணும் மனுஷனுக்கு, நெருப்பு ஓணும், காற்று ஓணும், ஆகாயம் ஓணும், பூமி ஓணும். எந்த மதமாக இருந்துட்டு போ. அப்போ கடவுள் என்றது எந்த பொருள் அப்படின்னா இந்த 5 பஞ்சபூதம் தான். இந்த 5 பஞ்சபூதம் தனியாக இருக்கிற வரைக்கும் மனுஷன். இந்த 5 பஞ்சபூதத்தை சேர்த்தான்னா ஞானி. ஞானி ஆனான்னா அடுத்த ஸ்டெப் அவனுக்கு கடவுள். இந்த யோகம் என்றது என்னன்னா இந்த 5ஐயும் சேர்க்கறது தான் யோகம். சேர்த்துட்டா ஞானம், ஞானம் பெற்றா கடவுள். இதுதாங்க யோகம். அருமையான விளக்கங்க. சொல்லு செந்தில். மனதில் ஒடுங்குவது சாத்தியங்களா? உன்னுடைய பார்வையை குறைச்சின்னா மனம் ஒடுங்கும். உன்னுடைய பார்வையை விரிவுபடுத்தினா மனம் ஒடுங்காது. உன்னுடைய பார்வையை உன்னுடைய பேச்சுக்குள்ளவே நிறுத்தினா மனம் ஒடுங்கும். உன்னுடைய பார்வையை உன் பொண்டாட்டிக்கு, உன் தாய்க்கு, உன் அண்ணனுக்கு, உன் தம்பிக்கு கொடுத்துட்டீங்கன்னா உன் மனம் ஒடுங்காது. அதனால தான் சொல்லியிருந்தேன், மனம் மனத்தினில் ஒடுங்கி. மனம் சாகணும் நான் சொல்லவே இல்லை, எப்பவுமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஏன்னா மனம் செத்தா மனுஷன் செத்துருவான். மனம்தான் மனுஷன், மனுஷன் தான் மனம். அதனால மனம் செத்தா மனுஷன் செத்து போயிடும். அதனால மனம் சாகணும் நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அதை அடக்கு, அமைதியோட வாழ்வ. அதை விட்டு ஆரவாரத்தில் போயிடுவ, அந்தமாயிடுவ. இதை தான் சொல்லிங்கிறேன். அதனால சொன்னேன்,
மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையோடும் சேரும் அருள் புரிய வேண்டும்னு. ஏன்னா எனக்கு தாய் தெரிஞ்சாதான் எனக்கு அப்பன் யாருன்னே தெரியும். சுயமாக எந்த பிள்ளையால இவர் தான் எங்கள் அப்பன்னு எடுக்க முடியாது. ஆனால் தாயை எடுத்துருவான். ஆனால் தகப்பனை எடுக்க முடியாது. தாய் சொல்லாத ஒரு தகப்பன் தெரியவே தெரியாது. அதனால் சொன்னேன், தாயை காட்டி தந்தையோடும் சேரும் அருள் புரிய வேண்டும். எனக்கு அம்மா இருந்தால் தான் எங்கள் அப்பங்கிட்ட சேர்க்க முடியும். அதனால் சக்தி இருந்தால் தான் சிவத்தோடு போய் சேர முடியும். ஜீவன் இருந்தால் தான் ஆன்மாவோட சேர முடியும். இதுதான் அதனுடைய பொருள். அருமையான விளக்கம். ரொம்ப சந்தோஷம். அடுத்த கேள்வி சொல்லுப்பா. இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகண காலங்களில் சரி தியானம் செய்யலாமா? எல்லா காலத்திலையும் நமக்கு சரி. இந்த கேள்வி நிறைய பேர் எங்கிட்ட ஃபோனில் கூட கேட்குறாங்க. சரி. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்றது என்னன்னா எதையும் எதுவும் போய் பிடிக்கிறது இல்லை. ஒன்று மறைக்குது. அதானே சாமி? ஒன்று மறைக்குது. மறைக்கும் போது அது கிரகணம் ஆகுது. அதை மறைப்பை விட்டு வெளியே வரும்போது இயற்கையாகுது. அப்போது இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. சில பேர் சொல்லுவான், அந்த பொண்ணு வீட்டுக்கு நாங்கள் பெரிய புள்ளி ஆயிடுச்சுங்க, அங்கே சாப்பிட்லாமா, தீட்டு இல்லையா? அதெல்லாம் கிடையாது. தீட்டுன்றது எங்கே இருக்குதுன்னா உன் மனத்தில் இருக்குது தீட்டு. அந்த மனத்தில் இருக்கிற தீட்டை நீ தூக்கி போட்டீங்கன்னா தீட்டுன்றதே கிடையாது. ஏன் தீட்டுன்றதே கிடையாதுன்னா உங்கள் அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தா நீ இருக்க மாட்டேன். அப்போ மொத்த தீட்டு முழுமையாக நீ உட்காந்து தீட்டுன்னு வெளியே சொன்ன எங்கப்பா தீட்டு சொல்லு? யோசிக்க வேணாவா? இன்றைக்கி ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்கவுங்க பொண்ணுங்களை ஏட்டுன்னு குழந்தை நிற்கல. ஏன் என்ன நிற்கல? குழந்தை நிற்கல. குழந்தைன்றது எது? தீட்டு. அந்த தீட்டு நிற்கலன்னு ஒவ்வொரு டாக்டர்கிட்ட 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வைத்தியம் பார்த்துன்னுக்குறான். அப்போது 10 மாதத்தினுடைய தீட்டு தான் மந்திரம் சொல்லுது. 10 மாதத்தினுடைய தீட்டு தான் ஞானி ஆகுது. 10 மாதத்தினுடைய தீட்டு தான் அஞ்ஞானி ஆகுது. 10 மாதத்தினுடைய தீட்டு தான் யோகியாக இருக்குது. அப்போது தீட்டுன்னு ஒரு பொருள் இல்லைன்னா உருவோன்ற ஒரு பொருள் இருக்காது. அதனால் இந்த கிரகணம் பிடிக்குது. அன்றைக்கி கூட இந்த சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்தவர் கேட்டார், சாமி சந்திர கிரகணம் பிடிக்குது, நான் சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு வந்தேன்பான்னேன். ஏன்னா நான் எதுக்கும் கட்டுப்பட்டுவன் கிடையாது. அதனால தான் நான் என்கிட்ட உபதேசம் வாங்கும் போது முன்னெல்லாம் என்ன பண்ணுறேன், ஒரு கயிறு கூட உடம்புல இருக்கக்கூடாது. பெண்களாக இருந்தால் தாலி மட்டும் விடுவேன், மீதி எல்லாத்தையும் அர்த்தத்தை சொல்லுவேன். ஏன்னா நீ எதுக்குமே கட்டுப்பட்டவன் கிடையாது, ஆண்டவனை தவிர. ஆண்டவனை விட ஒரு பெரிய பொருள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் அதை நீ வணங்கும் போது உனக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதெல்லாம் இயற்கையான விஷயங்கள். அதுக்கு நீ கட்டுப்பட வேண்டியதில்லை. அந்த நினைவு இருக்கிறவங்க செய்துக்கிட்டோம், நம்ம அதுக்கு தடை போட வேண்டாம். இதுதான் சாமி என்னுடைய விளக்கம். சாமி பொதுவான ஒரு கேள்வி சாமி. சொல்ல சாமி. மனித வாழ்க்கையை வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காங்க சாமி. சரி. அந்த வெற்றி அடையறதுக்கான ஒரு செயல் வெற்றி அடையறதுக்காக எது அமைஞ்சா சிறப்பான வழியாக இருக்குது சாமி? வெற்றி எது வெற்றி? அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குதா? நீ தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பூமிக்கு பிறந்தது ஒரு வெற்றி. பிறந்த உடனே எழுந்து நடந்தது ஒரு வெற்றி. நடந்த உடனே பள்ளிக்கு போனது ஒரு வெற்றி. பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு போனது ஒரு வெற்றி. கல்லூரியிலேருந்து ஒரு தொழிலுக்கு போனது வெற்றி. தொழிலை முடித்து ஒரு மனைவி மக்களை கட்டி பெற்றதும் வெற்றி. மரணம் அடைஞ்சதும் வெற்றி. அப்புறம் எது வெற்றி? இதில் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவும் வெற்றி தான். எது வெற்றி? உன்னை விட நான் 100 ரூபாய் அதிகமாக வச்சுருந்தா வெற்றியா? இல்லை. என்னை விட 500 ரூபாய் ஒரு அதிகமாக வச்சுக்கிறாரு. பஞ்சபூதம் என்ன? எது எது? நீர், நிலம், காற்று. சரி, அது எல்லா திசையிலுங்குது, அது இல்லாத திசையே இல்லை. அப்புறம் வாஸ்து, அது எந்த திசை? அது அக்னி மூலையில் சமையல் கூட வைக்கணுன்றாங்க, அந்த மாதிரி. இதெல்லாம் அக்னி மூலையில் வச்சு ஒரு எத்தனோ 1000 கோடிக்கு அதிபதியாக இருக்கிறோம், கட்சியில் பிச்சை எடுத்துன்னுக்குறான். ஒன்றுமே இல்லாதவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான். அப்போது இது வாஸ்துவும் கிடையாது, இங்கே அக்னி மூலையும் கிடையாது. அவன் மூளை என்ன பண்ணுதோ அதான். தர்மபுரியிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவங்க சித்தர் சபா வச்சுக்கிறாங்க. அந்த சித்தர் சபாவில் அவர் குருவாக இருக்கிறார். அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி
என்னை கேட்பார், சாமி எதனா சந்தேகம் வந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு. சரி, நானும் சொல்லிக்கின்னு இருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு நாள் ஃபோன் பண்ணி 7 தறி போட்டிருக்கிற சாமி, இப்போ சரியாக ஓட மாட்டேங்குது, கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சு, நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். நான் சொன்னேன், போடும்போது என்ன கேட்டியா பண்ணேன், 7 தறி போட போகிறேன்னு கேட்டியா என்ன? அப்போ நான் சொல்லியிருப்பேன் 7 தறி போடாது 5 தறி போடுன்னு இருப்பேன். இல்லை, உன் ஆசைக்கு 7 தறி போட்டுக்கினேன். இல்லை, கடவுள்கிட்ட போய் கற்பூரம் கொளுத்திட்டு சாமி நான் 7 தறி போட போகிறேன், நீ பார்த்துக்கோன்னு சொன்னியா? உன் திமுறில் நீ பண வெறி பிடிச்சி போய் நீ போட்டு இப்போ நொந்து நூலாகும் போது என்ன வந்து கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது? இதுக்கு எது அடிப்படை? ஆசை அடிப்படை. 10 ரூபாய் சம்பாரிச்சிட்டா போதும்பா, இன்னைக்கு 10 ரூபா சம்பாரிச்ச சாப்பிட்றேன், நிம்மதியாக தூங்குறேன்பா நான் தூங்கலாம். நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாரிச்சா போதும்பா, இன்றைக்கி 1000 ரூபாய் சம்பாரிச்சம்பா, 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டு தூங்குறம்பா அப்படின்னு இருந்தால் உன் மனசுக்குள்ளே நிம்மதி இருக்கும். 10 ரூபாய் சம்பாரிச்சம்பா, பத்தாதுப்பா, இன்றைக்கே நான் 10,000 சம்பாரிச்சிருந்தா நல்லா இருக்கும்பா நினச்சிட்டினாவே உன் நிம்மதி இழந்துட்டு நீன்னு அர்த்தம். உன் நிம்மதியை நீ இழந்துடுவ. இந்த ஊரையே எழுதுனா கூட உனக்கு பத்தாது. அப்போவும் அடுத்த ஊர் மேலே தான் ஆசைப்படுவேன். ஏன்? ஆசைக்கு ஒரு எல்லை கிடையாது. அதுக்கு தான் கண்ணதாசன் ஒரு பாட்டு தான், கையளு உள்ள வச்சு கடலளு ஆசை வச்சுட்டே பாடினான் இல்லையா? பட்டினத்தார் சொல்கிறாரு திருவத்தூரில், ஐயா எல்லாருக்கும் அடிபாகத்தில் இருக்கிற கரும்பு இனிக்கும், பட்டினத்தாருக்கு மேல் பாகத்தில் இருக்கிற கரும்பு இனிக்கணும், இதுதான் ஞானம். அதனால் கடவுள் சொல்கிறாரு, திருவிடை மருதூரில் சொல்கிறாரு, பத்ரகிரி அவருடைய சீடர் மோட்சம் அடைஞ்சிட்டார். இவர் கேட்குறாரு, 4 வார்த்தை இங்கிலீஷில் கௌரவம் படம் பார்த்தீங்களா? அதில் சொல்லுவான், சிவாஜி கணேசனுக்கு ஜட்ஜி போஸ்ட் கிடைக்கல, 4 வார்த்தை இங்கிலீஷில் சேர்த்து பேச தெரியாது, அவனுக்கெல்லாம் ஜட்ஜி கிடைக்குது, நான் இவ்வளோ சீனியர் எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவான். அதே மாதிரி திருவிடை மருதூரில் உஜினி நாட்டிலேருந்து வந்த பத்ரகிரி வந்து மோட்சம் அடைஞ்சிடுறாரு, பட்டினத்தாருடைய சீடர். அப்போ குருவுக்கு வருத்தம், சீடனே மோட்சம் அடைஞ்சிட்டான், நான் மோட்சம் அடையல, நான் என்னையா தவறு செய்தேன், எனக்கு என்னையா இந்த மாதிரி தண்டனை அப்படின்னும் போது அப்போ சொல்கிறாரு, கரும்பனுடைய முனை உனக்கு எங்கே தித்திக்குதோ அங்கே மோட்சம். கடவுள் பாரு எவ்வளோ பெரிய அறிவாளி பாரு. அவன் இந்த ஊருக்கு போட அவனுக்கு கரும்பு தித்திக்கும் அங்கே மோட்சண்டான்னு சொல்லியிருந்தா நேராக அவர் அங்கே போயிட்டுருப்பார். பட்டினத்தார் யாருன்னு நம்ம பேச மாட்டோம் இப்போ. ஆனால் அவன் உலகம் ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக கடவுள் சொல்கிறான், நீ ஊர் ஊராக சுற்றணும், அது எங்கே தித்திக்குதோ அங்கடா மோட்சணும்னு அவன் எல்லா ஊரும் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் காலாஸ்திரி போய் பொன்னேரி வழியாக கும்மிடிப்பண்டி பொன்னேரி வழியாக வரும்போது அந்த கரும்பு தித்திக்குது. அப்போ பாடுறான், கண்டம் கரியதாம் கரும்பு கண்மூன்று உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்னா. இது யாருக்கு தித்திக்கும்? எல்லாருக்கும் தித்திக்கும் சொல்லலைங்க. அவன் பாரு எவ்வளோ பெரிய அறிவாளி பாரு, அவன் ஞானி பாரு. போகிறவனுக்கெல்லாம் தித்திக்கண்டான்னு சொல்லலை, தொண்டருக்கு தித்திக்கும் கரும்புடான்றான், கடல் அருகே நிற்கும் கரும்புன்றான். அப்போது எவன் ஒருத்தன் தெய்வத்தை உண்மையாக வழிபட்டானோ அவனுக்கு தித்திக்கான், போலி வேஷம் போட்டுக்கின்னு போய் கும்பிட்றவனுக்கு தித்திக்காதுறான்ட்டாங்க. இதே திருவத்தூரில் அந்த தெரு வழியாக போகிறான் கோவிலுக்கு எல்லாரும், ஒருத்தன் அமனை கட்டியாக திண்ணை மேலே உட்காந்துன்னுக்கிறான். திண்ணை மேலே அமனை கட்டியாக உட்காந்துங்கிறவன் கோயிலுக்கு போகிறவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறான், மனுஷன்தான் போகிறான், நமக்கு மனுஷன். ஆனால் அவனுக்கு எப்படி தெரியுது, கழுத போகுது, நாய் போகுது, குதிரை போகுது அப்படின்னு உட்காந்துன்னுக்கிறான். ஒரு நாள் வள்ளலார் போகிறார், அப்படி உடனே இவன் அம்மனை கட்டி ஐயோ மனுஷன் வரான் மனுஷன் வரான் மனுஷன் வரான் துணி எடுத்து கட்டிக்கிறான். அப்போ யார் மனுஷன்? மனசு நாய் மாதிரியும் பேய் மாதிரியும் ஆகிப்போச்சு. இவெல்லாம் மனுஷன் இல்லைடா, மனசை எவன் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறானோ அவன் தான்டா மனுஷன். அது வள்ளலார் சுத்தமாகிறாரு, அவன் தான்டா மனுஷன்னா. இப்படி கடவுள் வழிபாடு பண்ணுறவெல்லாம் பக்தன் நினச்சிடாதீங்க. காரணம் இல்லாத கடவுள் வழிபாடு இல்லை. கடவுளாண்ட போனால் நீ சும்மா நிற்கணும், அதான் கடவுள் வழிபாடு. எதையும் பேசக்கூடாது, எதையும் கேட்கக்கூடாது. ஏன்? படைச்சவன் அவன், அவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணுன்ட்டு. நீ போய் அவனாண்ட என் பொண்ணு கல்யாணம் ஆகணுங்க, என் வீடு பாதியில் நிற்கிதுங்க, அதை கட்டணுங்க, நான் 10 ஏக்கர் வாங்கினேங்க, நீனா அவர் என்ன பிஸ்னஸ் புரோக்கரா அவர்? சொல்லுங்க.
அமைதியாக நிற்கணும் கடவுளாண்ட. உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும், அவன் கொடுப்பான். நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துன்னுக்கிறதுக்கு ஒன்றும் எடுபடி இல்லை. இதையெல்லாம் புரிஞ்சாதான் கடவுள் வழிபாடு. இதெல்லாம் புரியலாம் கடவுள் வழிபாடே கிடையாது. அவன் போலி பக்தி பண்ணுறான்னு அர்த்தம். நான் உங்களுக்கு பல முறை சொல்லிக்கிறேன். ஒரு பட்டு புடவை கட்டிக்கிறான் பொண்டாட்டி, புருஷங்காரன் நல்லா அவ்வளோ அகலம் சரிக்கு போட்டு தான் கட்டணும். வெள்ளி தட்டில் தான் தேங்காய் பூ பழம் கற்பூரம் எடுத்துக்கணும். அது கூட தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். எங்கே பாப்பாரு, கோயிலுக்கு போகிறேங்க கோயிலுக்கு போகிறேங்கன்றான். சரி கோயிலுக்கு நீ போனடா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி தேங்காய் பூ கற்பூரம்லாம் எடுத்துக்கின்னு போகிற. சாமி கும்பிட்டியாடா? கும்பிடலப்பா. ஏன்டா கும்பிடல? கும்பிட தெரியலப்பா எனக்கு. நான் எத்தும் போய் ஐயர்கிட்ட கூத்துட்டு அவன் கும்பிட்டுன்னு கிடக்கிறான், இவன் நின்று கிடக்கிறான் கம்முன்னு கோயிலில். பார்த்தீங்களா பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா சாமி? இதை தான் எல்லாரும் செய்துன்னுக்கிறீங்க. 500 ரூபாய் செலவு பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஊரெல்லாம் நான் கோயிலுக்கு போகிறேன் சாமி கொண்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு வாங்கின்னு போந்த எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து இவன் பரதாமல் நின்று கிடக்கிறான் கம்முன்னு கையை கட்டினா. அவன் பாட்டுக்கு மந்திரம் சொல்லி அவன் கும்பிட்டு கிடக்கிறான் இவன் துட்டில். யோசிக்க மாட்டானா? யோசிக்க மாட்டியாடா? ஏன்டா மனுஷன் தானடா, 6 அறிவுன்றியடா, தெரியாதா? சரி யாருன்னா கும்பிட்டுட்டு ஓஞ்சி போட்டோம். தேங்காய் உடைச்சான். யாருக்கு வாங்கிட்டு போன தேங்காய்? உனக்கு வாங்கிட்டு போனியா சாமிக்கு வாங்கிட்டு போனியா? சாமிக்கு வாங்கிட்டு போன தேங்காவை உடைச்சி சாமி பக்கம் தானே வைக்கணும். அது என்ன ஊம் பக்கம் வச்சுக்கினேன்? வீட்டில் சாமி கும்பிட்டாலும் தேங்காய் ஊம் பக்கம் வச்சுக்கிற, கோயிலில் சாமி கும்பிட்டாலும் தேங்காய் ஊம் பக்கம் வச்சுக்கிற. அப்புறம் சாமிக்கு எங்கடா வச்ச? ஒரு ஓட்டை காட்டுற சாமிக்கு தேங்காய் மூட்டை நீ பார்த்துன்னுக்கிற. இதான் சாமி வழிபாடா? இது தெய்வ வழிபாடா? எந்த அர்ச்சகனையாவது கேளு, இது ஏன்டா தேங்காய் உடைக்கிறோம், வெத்தலை பாக்கு வைக்கிறோம், கொஞ்சம் புயலை வச்சா சாமி வெத்தலை பாக்கு போட்டு புயலை போட்டுனா நல்லா அடக்கமாக அடக்கி வச்சுருக்குமே. ஏன் வெத்தலை பாக்கு வச்சோன்னு தெரியுமா உனக்கு? நீ கேட்டியா அவனாண்ட அர்ச்சனை பண்ணுறவனாண்ட? இல்லை அர்ச்சனை பண்ணுறவனாவது உனக்கு சொன்னா நான் ஏன்டா பூ வெத்தலை பாக்கு வைக்கிறேன்ட்டு? ஆ சரி துட்டில் நான் வைக்க மாட்டேன். அப்போ நான் பிடிக்கலையா? அப்போ சாமியே பிடிக்கலையா உனக்கு? இது அறிவில்லாத தனமாக அப்பாவித்தனமாக கும்பிட்டுன்னுக்குறோம். ஏன் எதுக்கு ஒரு காரியம் செய்கிறேன், இதுக்காக செய்கிறேங்க. அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரியறதில்ல. வெத்தலை பாக்கு பழம் பூவு கற்பூரம் 5 பொருளை வைக்கிறான். என்னென்ன பொருள் அது? வெத்தலை காற்று, பாக்கு நீர், கற்பூரம் நெருப்பு, பூ ஆகாயம், பழம் மண். அப்போ எதை வச்சுன்னு கும்பிட்ட நீ? 5 பஞ்சபூதத்தை வச்சு கும்பிட்டுன்னுக்குறடா. இது ஏன்டா தெரியல? உனக்கும் தெரியல, கோயிலில் இருக்கிறவனுக்கும் தெரியலையே. அப்புறம் நீ என்னடா சாமி கும்பிட்றதுக்கு அர்த்தம் சொல்லு? சரி தேங்காய் உடைக்கிற, உன் பக்கம் வச்சுக்கிற, சாமி பக்கம் மாட்டேன். ஏன் சாமி பக்கம் வைக்க மாட்டேற? பெரியவங்க செய்தாங்கடா, நான் செய்துங்கன்றான் அவன். தேங்காய் உடைக்கிறது ஒரு பூசணிக்காய் உடைச்சா என்ன? தேங்காய்க்கு மட்டும்தான் 3 கண்ணு உண்டு. வேறு எந்த காயும் உலகத்தில் 3 கண்ணு கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் 3 கண்ணு உண்டு. வேறு எந்த ஜீவராசிக்கும் 3 கண்ணு கிடையாது. இதெல்லாம் ஏதோ முட்டாள்தனமாக பெரியவங்க வைக்கல, அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான். இவன் அறிவு இல்லாதவன் தெரிஞ்சுக்கவே இல்லை, அறிவு இல்லாதவன் சொல்லவே இல்லை. இல்லையா? அப்போது தேங்காய் ஏன் வச்சு உடைக்கிறேன்னா, மும்மலம் 3 விதமான பாவங்கள் மனுஷனை சார்ந்து. தாயால் ஒரு பாவம் வருது, தகப்பனால் ஒரு பாவம் வருது, நான் செய்த பாவம் ஒன்று. 3 விதமான பாவம். இந்த 3 விதமான பாவத்தை நீக்கினா தான் உள்ளே இருக்கிற தண்ணி கிடைக்கும், அமுது கிடைக்கும். அமுதம் ஸ்டோர் எங்கன்னா அமுதம் விற்று பார்த்துக்கிறீங்களா? பேர் மட்டும் போட்டுங்குது. சாராய கடைன்னு போட்டால் சாராயம் கொடுக்குறான், பிராந்தி கடைன்னு போட்டால் பிராந்தி கொடுக்குறான், அமுதம் ஸ்டோர்னு போட்டால் அமுதம் கொடுக்கணும் இல்லை? இல்லையே, விற்கலையே. அப்போது அமுதம் எங்கே இருக்குதுன்னா மனுஷ உடலில் மட்டும்தான் அமுதம் இருக்குது. இதான் திருப்பாக்கடலை கடைஞ்சி காட்டினான் அடையாளம். திருப்பாக்கடலுன்னா வயிறு, வாசிக்கின்ற பாம்புன்னா மூச்சு, மேருமலை மத்துன்னா தலை. ஏதாவது முட்டாள்தனமாக வச்சுக்கிறான், அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான். ஏவன் தெரிஞ்சுக்கிறான் சொல்லு?
அப்போது இந்த மும்மலத்தை நீக்கணும், மேல் மட்டையை நீக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற ஓட்டை நீக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற காயை நீக்கினா இந்த 3 பாவத்தை நீக்கினா உனக்கு அமுதம் கிடைக்கும், நீ கடவுள் ஆகிடுவிடான்னா. அதனால தான் தேங்காய் உடச்சி பக்கம் வச்சான், நீ வெள்ளையாகணும் உன் மனசு அப்படின்னு தேங்காய் உனக்கு வச்சு. நான் வீட்டில் கும்பிட்டாலும் உன்னை வச்சு கும்பிட சொன்னான், இது வச்சாலும் வீட்டில் கடை கோயிலில் வச்சாலும் உன்னை வச்சு. இதெல்லாம் தெரியாத கடவுள் வழிபாடு. என்ன கடவுள் வழிபாடு? எது கடவுள் வழிபாடு? வேஷம் கட்டிக்கின கடவுள் வழிபாடு வருமா? அதுக்கு தான் சொன்னான் பாம்பாட்டி, உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுண்டான். சரி, இந்த ஜோதி எப்பப்பெல்லாம் தோன்றுமானா மனுஷனுக்கு மானம் என்ன எப்போ போதோ அப்போ ஜோதி வரும்பான்னா. மான அபிமானம் விடிக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்கையிலேன்னா. சரி, வேற எப்பப்பா? நான் ஊன் உடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுண்டான்னா. ஊறுப்பட்ட ஆசையை வச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரன்னு கொஞ்சம் ஏமாந்து வாய் திறந்து தூங்கினான்னா அவன் வாயில் மண்ணாளி போட்டு பக்கத்து வீட்டுக்கார நிலத்தெல்லாம் வலிச்சிக்கின்னு நமக்கு கடவுள் வருமா? சொல்லு, வருமா? எப்படி வரும்? அகத்தூய்மை இல்லாத ஆண்டவன் எங்கடா வந்து உட்காருவான் அவங்ககிட்ட? எங்கே பார்க்குறாரு கடவுள்? என்னங்க நீங்கள் அது தெரியாதாங்க உங்களுக்கு? தூணுலிங்கிறாரு துரும்புலிங்கிறாருங்க. ஏண்டா மூட நாடா நீ? உணர்வற்ற தூணில் இருப்பார், உயிரற்ற துரும்பில் இருப்பார். உயிராக இருக்கிற உன்னில் இருக்க மாட்டாராடா கடவுள்? ஏன் யோசிக்க மாட்டிங்களா? ஆவுனா தூணில் இருப்பா துரும்பில் இருப்பா. உங்ககிட்ட தாண்டா இருக்கிறான் கடவுள். வெளியே எதிரா கடவுள்? நீ தாண்டா கடவுள். உனக்குள்ள கடவுள் இருக்கிறான், தேடி புடி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார். 3 பதுமைகள் செய்வான் ஒருத்தன். பதுமைன்னா என்னது? பொம்மை. 3 விதமான பதுமைகள். ஒன்று வந்து உப்பில் செய்கிறான், ஒன்று வந்து துணியில் செய்கிறான், ஒன்று வந்து கல்லில் செய்கிறான். இந்த 3 கடலில் இறக்குறான். உப்பு கடலோட கரைஞ்சி போகுது. துணியில் செய்தது கடல் தண்ணி இழுத்து வச்சுக்குது, கல் இழுக்க கூட இல்லை. அப்போது கடவுளுன்ற கடலில் நீ கரைஞ்சி போயிடணும். அப்போ நீ உப்பாக மாறி போகணும். அப்போ தான் முக்தி மோட்சம் என்ற பேச்சுக்கே இடம். வாயில் பேசுறதில்லை முக்தி மோட்சம், மனசை அழிச்சாதான் முக்தி மோட்சம். அது அழியாதவனுக்கு அதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்த மாதிரி கல்லாக இருக்கிற மனம் எத்தனை இருக்குது? அதனால்தான் சொல்கிறாரு, இதை எப்படிப்பா ஞானத்தை யாருப்பா அடைவான்றார். அப்பா ஒரு பிறப்பில் அவன் என்ன பண்ணுறான், கோயில் குளம் எது சரி எது தப்புன்னே தெரியாத கும்பிட்டு செத்து போயிடுவான். அவன் மறுபடியும் பிறப்பான். அவன் மறுபடியும் பிறந்தான்னா அந்த சாமிக்கு என்னென்ன பேருக்குது ஏதுக்குன்னு பாட்டு கீட்டு பாடி தெய்வ தொண்டே செய்வான். அப்பவும் செத்துடுவான். இப்படி செய்து அவன் ஒன்றில் செத்து இன்னொன்றில் வந்து இதை செய்து இதுலேயும் செத்தான்னா 3ஆவதுல அவன் நல்ல யோகி ஆகிடுவான். இதுலேயும் செத்துருவான். யார்? சாதாரணமாக சாவறதில்லை, யோகத்தில் சாவணும். அப்படி செத்தான்னா மறுபடியும் பிறப்பு. அவன் ஞானி, இந்த தப்புவே தப்பாதுடா அவன் பிறப்புன்ட்டான் இல்லையா? அந்த மாதிரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தைரியம் இருக்கணும். கடவுள் வழிபாட்டில் போகணும். சுகவாசிக்கு கடவுள் வழிபாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. பட்டினத்தார் அரசனுக்கு ஈக்குவலாக பணக்காராக இருக்கிறாரு. அது வரைக்கும் கடவுள் அவருக்கு தெரியாது. ஏதோ கோயிலுக்கு போவார், சாமி கும்பிடுவார், வியாபாரத்துக்கு போயிடுவார். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கோமணம் கட்டிக்கினுக்கு ரோட்டுக்கு வந்த பிறகு கடவுளே அவரு கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்? பற்று இருக்கிற போது வரைக்கும் பரமனுக்கு வேலை இல்லை உங்கள்கிட்ட. பற்று எப்போ அருந்து போதோ பரம உங்கள்கிட்ட வந்து நீயே பரமன் ஆயிடுற, நீயே கடவுள் ஆயிடுற. இதுதான் அதனுடைய பொருள். இதெல்லாம் தெரியாமல் கடவுள் வழிபாடு ஆசையில் அலைஞ்சிக்கின்னு அங்காடி நாய் மாதிரி இங்கே நகுது அங்கே நகுது. எங்கே போனாலும் ஒன்றுமே இல்லைடா, உனக்குள்ளே தாண்டா எல்லாமே இருக்குது. அதனால தான் அகஸ்தியர் சொன்னார், இதெல்லாம் சுற்றி திரிஞ்சு தேடுறது இல்லைப்பா, சுழியில் நின்னா தான்ப்பா மோட்சம் முக்திலாம்
அது நிற்க முடிஞ்சதுன்னா உலக வாழ்க்கை இருந்துருப்பா அப்படின்ட்டான். இவ்வளோ சிக்கலுக்கு சாமி சொல்கிறான். என்னப்பா பொண்டாட்டி புள்ளைக்குட்டி இதெல்லாம் எனக்கு முக்கியமாச்சப்பா, நான் எல்லாம் காப்பாற்றி தானே. ஆமாம், நீ நாளைக்கு செத்து போட்டின்னா காப்பாற்றின்னுப்பியா? பொண்டாட்டி புள்ளைக்குட்டி தானே உன் ஞாபகத்தில் நிற்கிறா, கடவுள் நிற்கலையாடா உங்ககிட்ட. அப்புறம் நாளைக்கு செத்தான்னா நீ 6 மாதம் போட்டு செத்தான்னாடா, எல்லாம் ஒன்று தானே. அதனால் சொல்கிறான், வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ, கிளைப்பட்டு சூறாரும் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே, மகா மாயை கலைந்திட வல்லபரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனே, அகமாயை என்று அயரும் சாகா மாயல் நின்று தூங்கிட்டு வரேன் சுகமாக தூங்கிட்டு வரேன்றியடா, தூக்கம் வந்து சாவுனுடைய ஒதுக்கியாச்சடா, புரிஞ்சிக்கவே இல்லையடா நீன்றான். அதனால தான் ஞானிகள் எல்லாம் பகலில் தூங்கணும், ராத்திரியில் கேள்வி கேட்கணும், மனசுக்குள்ளே எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. சந்தேகங்கள் மனுஷனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் தடைப்படும். அப்போது அந்த சந்தேகங்களை தூக்கி வெளியே போட்டுடணும், யாருக்கிட்டவாவது கேட்டு அதை விடை பெற்றுடணும், அதை தூக்கிடணும் அங்கேருந்து. ஏன்னா மனசுக்குள்ள சந்தேகங்களும் சஞ்சலங்களும் நிறைய அதிகமாக ஆக ஆக மனம் வந்து ஒரு பலமான பொருளாகிடும். மனம் பலமான பொருள் ஆகும்போது சுவாசம் சீராக இருக்காது. அப்போ சீராக இல்லாத போது இதில் தான் ஹார்ட் அட்டாக்கெல்லாம் ஏற்படுறது. அதனால் மனசை லேசாக வச்சுங்க, எந்த நோய்க்கும் இடம் கொடுக்காதீங்க. உடலால் வர நோய்களை அது உடலால் போட்டோம், உங்கள் ஆன்மாவால் அது பாதிக்காத பாதுகாத்துக்குங்க. அதுதான் நான் சொல்லுவேன். எந்த கேள்வினாலும் கேளுங்க சார். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் அளவுக்குலாம் படித்தவங்க கிடையாது. நான் நீங்கள்லாம் வந்து கிராஜுவேட்டுங்க, படித்தவங்க. நான் வந்து ஒரு படிக்காதவன். இருந்தாலும் ஒரு அனுபவங்கள் இருக்குது, அந்த அனுபவம் மூலியமா உங்களுக்கு விளக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் ஐயா கிட்ட இப்போ பாடம் வாங்கினது ஒரு 15 வருஷமா இருந்தாலும் ஐயா கிட்ட உறவு வந்து 30 வருஷமா இருக்கு. அந்த 30 வருஷத்துல இது வரைக்கும் கேள்வி கேட்டு ஒரு கேள்வி கூட நீங்க சொல்லாத போன நாளே இல்லை சாமி. எல்லா கேள்விக்கும் பதில் இருந்திருக்கு. அது இக கேள்வியா இருக்கட்டும், வாழ்க்கையில் நடக்கிற கேள்வியா இருக்கட்டும், இல்லை ஆன்மீகத்தில் எந்த கேள்வியா இருக்கட்டும், இது வரைக்கும் பதில் சொல்லாத ஒரு கேள்வி இல்லை. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் யார் இங்கே இவ்வளோ பேர் இவ்வளோ சீடர்களை பார்த்துருக்கேன், இது வரைக்கும் எவ்வளோ பேர் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் அவங்க கேள்வி கேட்டு எனக்கு பதில் தெரியாதுன்னு சொன்ன மாதிரி எனக்கு அந்த அனுபவமே இல்லை. எனக்கு அது மாதிரி வந்து ஒரு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது அப்படி இல்லை சாமி. எப்பவுமே ஒரு மனிதங்கிட்ட ஒரு கேள்வி அவன் மனசில் உருவாகுது. ஆனால் அந்த கேள்வியினுடைய பதில் இன்னொரு இடத்துல உருவாகும். பதில் உருவாகாமல் ஒரு கேள்வி உருவாகாது. ஆனால் அந்த உங்களுக்குள்ளே ஏற்பட்ட கேள்விக்கு பதில் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். சரி. ஆனால் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. எனக்கு தெரியலன்றதுக்காக அது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. அந்த பதில் இருக்கு. ஆமாம். எங்கேயோ உனக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னா இன்னொரு இடத்துல ஒரு பதில் வந்துடும். அந்த பதில் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிடும். அது அதனால் எனக்கு தெரியாதால யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு நினச்சா அது என்னுடைய முட்டாள்தானம். அது எப்பவுமே இந்த உலகம்ன்றது எப்படின்னா, ஒரு பொருள், ஒரு ஆண் பொருள் உருவாச்சுன்னா ஒரு பெண் பொருள் உருவாகும், ஒரு பெண் பொருள் உருவாச்சுன்னா ஒரு ஆண் பொருள் உருவாகும். கேள்வி பதிலும் அப்படி தான். ஒரு இடத்துல ஒரு கேள்வி உருவாச்சுன்னா இன்னொரு இடத்துல ஒரு பதில் உருவாயே தீரும். இறைவன் படைப்பில் மோட்சம் முக்தின்றதெல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான். அப்போது மற்ற உயிரினங்கள்லாம் எதுக்காக? மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்காகவா, வேறு எதுக்காக மற்ற உயிரினங்கள்லாம் இருக்குதாங்க? ஏன் மனுஷனுக்கு மட்டும் மோட்சம் முக்தி, மற்றதுக்கெல்லாம் ஏன் கிடையாது? இப்போ மனுஷன் மட்டும்தான் கடவுள்ன்ற ஒரு பொருள் தெரியும். மனுஷனுக்கு மட்டும்தான் அதை எப்படி வழிபடணுன்றது தெரியும். ஏன் மனுஷனுக்கு மட்டும் தெரியும், மனுஷனுக்கு மட்டும் கடவுள் தெரியும், மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் இருக்குதுன்னு உணரும், மற்ற ஜீவராசிகள் உணராதான்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன். எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குனிஞ்சி நடக்கும், மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து நடப்பான். எல்லா ஜீவராசிகள்லேயும் இறைவனுடைய இயக்கம் இருக்குது, ஆனால் மனிதனுக்குள்ளே இறைவனே இருக்கிறான்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது இந்த உடல் அமைப்பு இருக்குது, இந்த அமைப்பு வேறு எந்த ஜீவராசிக்கும் உலகத்தில் கிடையாது. அதனால் இவன் இறைவனை தேடுறான். ஆனால் இந்த முக்தி மோட்சம்ன்றது ரொம்ப ஈஸியான பொருளாக பேசின்னுக்கிறாங்க. அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். உலகம்ன்றது ஒன்று இல்லைன்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறான்னு அவனுக்கு தான் அந்த முக்தி மோட்சத்துக்கு வழி. உலகம் இருக்குது, சொந்த பந்தங்கள் இருக்குது, சொத்து சுகங்கள் இருக்குது, ஆணு பெண்ணு இது, இந்த நினைவு இருக்கிறவனுக்கு மோட்சத்துக்கும் முக்திக்கும் சான்ஸே கிடையாது.
சரி, இப்படி இருந்து ஏன் இந்த உயிரினங்கள்லாம் படைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் சார். இப்போ இன்றைக்கி டிராக்டர் வந்துடுச்சு இல்லையா? ஆமாங்க. எலக்ட்ரிக்கலில் சேர்ந்தது, மோட்டரில் சேர்ந்தது, பலவிதமான ஏர் உழுற பொருள்கள்லாம் வந்துடுச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மாடு இல்லைன்னா வருமா? கண்டிப்பாக வராது. ஆதி காலத்தில் மாடு இல்லைன்னா பண்ணியே இருக்க முடியாது, வராது. அப்போ அந்த ஜீவராசி தேவை. அப்போ அந்த மாடை குட்டி போடுறதுக்கு ஒரு பெண் மாடு தேவை. உயிரினங்கள்னு ஒன்று இல்லைன்னா நீயே வாழ மாட்ட. எல்லா உயிரினங்களும் வாழாட்டால் தான் நீயும் வாழ்ந்துன்னுக்கிற. உயிரினங்கள்னு ஒன்று இல்லாமல் மனிதன் மட்டும் வாழறான்னா அவன் வாழ மாட்டான், செத்து போயிடுவான். ஏன்னா மனிதனுக்கு தேவையான விஷயங்களை எல்லா உயிரினங்களும் தெரியாமையே தந்துக்கின்னு இருக்குது இந்த உலகத்துக்கு. இதை மனுஷன் உணர்றது இல்லை, அதனால இவனுக்கு தெரியல. அதனால உலகத்தில் எல்லா உயிரினங்களும் தேவை. இருந்தால்தான் நீயும் வாழ முடியும். நீயும் ஒரு உயிரினம் தான். நீ இன்னமும் மனுஷன் ஒரு அதிசய பொருள்னு நினச்சிக்காத. நீயும் ஒரு உயிரினம் தான். நீ எப்போ மனுஷனா ஆகிற, ஒரு உயிரினமாக இல்லாத அதுலேருந்து எப்போ மாறுபடுற அப்படின்னா, நீ ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிக்கிற, நீ ஒரு குழந்தை குட்டியை பெற்றுக்கிற, நீ ஒரு வீடு வாசல் கட்டிக்கிற, நீ ஒரு தொழில் செய்கிற, இப்போ தான் மனுஷனாக மாறுற. நீ அதுக்கு முன்னே நீ ஒரு உயிரினம் தான் இல்லையா? இந்த எண்ணங்கள் சேரும்போது மனம் வந்துடுச்சு. மனம் வந்தப்போ நீ மனுஷன் மாறின. அந்த மனுஷன் மாறதுக்கு முன்னே நீ ஒரு உயிரினம், ஒரு ஜீவன் தான். அப்போ எல்லா ஜீவராசிகளும் இணைஞ்சதான் உலகம். நீ ஒண்டி இணைஞ்சல. மரஞ்செடி கொடி எதுக்கு வேணும்? அது நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு தான் நினைப்பீங்க. மரஞ்செடி கொடின்னு ஒன்று இல்லைன்னா காற்றுன்னு ஒன்று கிடையாது. காற்றுன்னு ஒன்று இல்லைன்னா மழைன்னு ஒன்று கிடையாது. எல்லாமே கலந்ததான் உலகம். நீயும் அதில் கலந்தவன் தான். நீ ஒன்றும் அதிசயம் கிடையாது, அதோட சேர்ந்தது. ஆனால் நீ என்ன நினச்சிக்கின்னா உன்னை மட்டும் நீ அதிசயமாக ஒரு பிம்பப்படுத்தி பார்க்குற. இல்லை, நீயும் உலகத்தோடு இணைஞ்சவன் தான். அதனால தான் சொன்ன அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அதுதான் நீ, நீ தான் அது. அது அழியும்போது நீ அழிஞ்சு தான் ஆகணும். நான் மனுஷன் இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எவன் உயிரியாவது எவனாலேயாவது காத்துக்க முடியுமா? உலகத்தில் ஒத்தனை காட்டு எவனாலையும் காத்துக்க முடியாது. ஏன் மனுஷன் 6 அறிவு பட்சம் ஏன் அவனை காப்பாற்றிக்க முடியல? இறைவன் வகுத்த நீதிக்குள்ளதான் உன் வாழ்க்கை பயணம். உன்னால நடக்குதுன்னு நீ ஒரு கற்பனை பண்ணிக்கின்னு போயின்னுக்கிற. ஆனால் உன்னால நடக்கல. இறைவன் வகுத்த நீதி உனக்கு, எனக்கு, அவருக்கு யாராருக்கு எப்படி வகுத்தானோ அதுபடி தான் வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனால் நம்ம என்ன, நான் திறமசாலிங்க, நான் ரொம்ப புத்திசாலிங்க, நான் ரொம்ப அறிவாளிங்க அப்படின்லாம் நம்மளையே நம்ம மிகைப்படுத்திக்கின்னுக்குறோம். உண்மை அது இல்லை. உண்மை இறைவன் வகுத்த வாழ்க்கையிலேருந்து எந்த கொம்பனாலையும் நவர முடியாத. இவன் தான் பெரிய ஆளுன்னா இவன் சாவே கிடையாது. அதனால் அப்படிலாம் நினைக்காதீங்க. உலகத்தோடு ஒட்டி வாழுங்க. உலகத்தில் எல்லா ஜீவராசியும் வாழணும். இப்போ உனக்கு பால் வேணும், எங்கேருந்து வரும்? காந்தி இருக்கிறாரு, அவர் ஆட்டுப்பாலில் குடிச்சாரு. என்ன ஆட்டுப்பால் உன்னுடைய சிறப்பு? மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பாலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுப்பாலை கறந்துட்டு ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்சம் சாறு அப்படி விட்டீங்கன்னா தயிராக மாறும். அது எதுக்காக மாறுதுன்னா, அந்த உடல் புண்ணு இருக்குது, அல்சர்ன்னு சொல்கிறோம்ல, அது இருக்காது. நீ மாட்டுப்பாலை லிட்டராக குடிச்சின்னா கூட இருக்கும். ஆட்டுப்பாலை கொஞ்சோண்டு அறாழாக குடிச்சின்னா அந்த அல்சர் போயிடும். அவ்வளோ கெமிக்கல் அதில் இருக்குது. தெரியாதா? படித்தவங்க நீங்களே போய் தெரியாத என்ன மாதிரி பாமர மக்கள் நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. எல்லாம் வாழணும், நம்மளும் வாழணும் அப்படின்ற மனப்பக்குவத்தை கொண்டாங்க. அதுதான் பிரம்மசூத்திர குழு ஆசிரமத்தினுடைய அறிவுரையே. அதுதான் எல்லாரையும் ஒன்றா நினைங்க. ஜாதி மதம் கிடையாது, பணக்காரன் ஏழை கிடையாது, மனுஷனியாவே பாருங்க. மன வேற்றுமை போயிடும்ன்றது தான் பிரம்மசூத்திர குழு ஆசிரமத்தினுடைய அறிவுரையே.